ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா பாவக்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறது அப்படின்னா, பாவக்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி, இது கொஞ்சம் மிளகாப் பொடி, கொஞ்சம் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இது மூணும் போட்டு தான் பண்ண போகிறோம். பாவக்காவை கட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய், அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு 4-5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இதை நல்லா பரட்டி விடணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு மக்கள். 10 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வேகணும். 6 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 6 டீஸ்பூன் எண்ணெயிலேயே நல்லா வேகணும். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம தக்காளி சேர்க்கணும். இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி, மிளகாலாம் போட்டுருக்கேன், கொஞ்சம் நிறைய விட்டுறேன். அடுத்து மல்லிப்பொடி, இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க மக்கள். நல்லா கிளறி விட்டோம்னா ஃபைனலி கொஞ்சம் தேங்காவை போட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டிருக்கனால தேங்காய் போட்டிருக்கேன் மக்களே. இது வெறும் சாப்பாட்டுக்கு அல்ட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரசம், அப்புறம் லெமன் சாப்பாட்டுக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு இதை சைடிஷாக வச்சு ட்ரை பண்ணலாம். வெறும் சாப்பாட்டு கூடயே நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.